ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லோடு ஏற்றுற இடத்துக்கு வந்தாச்சு. வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு. காலையில் கேண்டீனில் இட்லி போட்டிருந்தாங்க. சூடாக ஒரு 6 இட்லி, ஒரு வடை, நல்ல சாம்பார், அப்புறம் கெட்டி சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து வண்டி வந்து உட்காந்தாச்சு. எப்படி இன்னொரு 9 மணிக்கு தான் லோடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் லோடு ஏற்றி கிளம்பணும். சிட்டியில் நிறைய டிராஃபிக் இருக்குது. எப்போ டிராஃபிக் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்குது. வாகன ஓட்டிகள் ரொம்ப கவனமாக பொறுமையாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுனர், கனரக வாகன ஓட்டுனர். நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக தான் போகிறது. ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பொறுமையாக கவனமாக ஓட்டுங்க. நாளைக்கு தட்டிட்டான் இடிச்சிட்டான் அப்படின்னா சொல்கிறவன் எவனும் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டான். நாம் தான் அங்கே இங்கேன்னு கிடந்து நாயாக அல்லோலப்படணும். அதுக்கு பதில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மனநிலையில் வண்டி ஓட்டுவான். இருந்தாலும் நம்ம காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இறைவனை தொழுதுட்டு இன்றைக்கி எல்லா பொழுதும் நல்ல பொழுதாகவே நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம ஓட்டுற வண்டியால் நம்மளால் மற்றவங்களுக்கும் சரி மற்றவங்களும் நமக்கும் சரி எந்த விதமான ஒரு சின்ன கீறல் கூட விழுந்துடக்கூடாது, விபத்து கூட நடந்துடக்கூடாது அப்படின்னு இறைவனை தொழுதுட்டு, ஏன்னா இறைவன் மேலே பாரத்தை போட்டு தான் இந்த காக்கி சட்டையை மாட்டியிருக்கேன். என் மேலே நம்பிக்கை இருக்குது, இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும். ரொம்ப பொறுமையாக கவனமாக ஓட்டுங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடு ஏற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிளம்பணும். நான் நிறைய வீடியோக்கள் போட வேண்டியிருக்கு. நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய கம்மியாக இருக்காங்க. கொஞ்சம் மக்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோம் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் மெருகு ஏற்ற வேண்டி இருக்குன்னா மெருகு ஏற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எப்போவுமே பயிற்சி முயற்சி இது ரெண்டையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 15-20 நாள் தான் ஆச்சு நம்ம அந்த யூடியூப் ஷார்ட் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சு. ஒன்று நம்ம பர்ஃபார்மன்ஸ் வீடியோவாக போடுவேன். இப்படி தான் நம்ம செய்யக்கூடிய தொழில், ஓன் வாய்ஸ், சொந்த குரலில் என்னென்ன எங்கெங்கே இருக்கோம், எங்கெங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வீடியோக்குள்ளே போடுவேன். இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு நிறைய பண்ணணும், ஆனால் நமக்கான டைம் கிடையாது. நம்ம வந்து தொழில் தான் நமக்கு மெயின். இது வந்து அதுக்கப்புறம் தான். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து சாப்பாடு போடுது. ஒன்றும் இல்லை, இட்லி சாப்பிட்டா தண்ணி குடிக்க கொஞ்சம் கேட்டு போட்டுருச்சு. அதனால் முதல்ல இதை தான் நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் யூடியூப் ஷார்ட் வீடியோஸ்லாம் நேரம் கிடைக்கும் போது போடுறது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.